ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன கேம் பத்தி பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா கார் டீலர்ஷிப் சிமுலேட்டர். அதை பண்ணா மொபைல் போன்ல அந்த கார் டீலர்ஷிப் சிமுலேட்டர் கேம் பண்ணா நம்ம விளையாட போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ கேம்ல வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன்னா டீலர்ஷிப் கார் சொல்றாங்க, க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா கார் குடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்டே கார் குடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கண்ட்ரோல் செய்யல கைஸ். கடையை ஓபன் பண்ணிடலாம். ஓ, நல்லாதான் இருக்கு கடை. டிவி இருக்கா? என்ன அதை எடுக்கலாம் முடியுது கைஸ் எல்லாத்தையும். டிவி இருக்கு, இங்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி அழகா இருக்கு, 2 பூச்செடி இருக்கு கஸ்டமர் வர்றதுக்கு. வேற என்ன இருக்கு? குப்பை தொட்டி இருக்கு, 2 பக்கம் ஒரு போஸ்ட் இருக்கு, மேல ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு, இங்க ஒரு போஸ்டர் இருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க. இப்ப பண்ணா உள்ள போய்க்கலாம். உள்ள போயிட்டு காடியா திறந்தாச்சு. வெளில ஒரு கார் கொடுத்துருந்தாங்க. கஸ்டம் வந்துட்டாங்க சார். சார் வரேன் சார். திஸ் இஸ் பியூட்டி. ஓ தேங்க்யூ சார். இந்த கார் பத்தி நல்லா ஓகே, வாங்க பேசலாம். ஹலோ, ஓகே கார் வேணுமா கேங்க. கஸ்டமர் சொல்றாங்க எனக்கு இந்த கார் வேணும். எவ்வளோன்னு? ஜஸ்ட் 5150. அவங்க 5031 கேக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் கம்மி ஆட் பார்க்கணும். ஓகே, அவங்க நெகோசியேட் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க பண்ணா 532 கேட்டிருக்காங்க. நம்ம பண்ணா கொஞ்சம் ஏத்தி கொஞ்சம் ஏத்தி பண்ணா 582 கேட்டிருக்கோம். ஓகே சார். ஓகே, இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செல் கிரேட். பாருங்க கைஸ், நமக்கு 19,582 இருக்கு. இப்போ பண்ணா இந்த காசை வச்சு பண்ணா நம்ம பண்ணா ஒரு கார் பண்ணா வாங்க போ. அது முன்னாடி கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கடை க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் சொல்ல பண்ணிட்டான். கார் இல்ல இருந்தாலும் உள்ள கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கு. வாங்க பஸ் ஸ்டாப் எல்லாம். ஏன்டா கார் சிமுலேட்டர் வச்சிருக்க நீ, உனக்கு கார் இல்லையான்னு கேட்டா ஆமா கைஸ், இதுல நான் கார் வாங்கிட்டோம்னா காசு எல்லாம் போயிடும். அப்புறம் திரும்பியும் நமக்கு கார் வாங்க முடியாது. நம்ம ஒரு காரை வித்தாதான் நமக்கு காசு கிடைக்கும். அதனால நெய்பர்ஹுட் போய் 60 ரூபாய் கைஸ். இதுக்கு போய் 60 ரூபாய் சொல்றாங்க. வாங்க இப்போ பண்ணா நம்ம பண்ணா உள்ள போயாச்சு. சீக்கிரம் போ போ. நெய்பர்ஹுட் வந்தாச்சு. இங்க அதே பேரு செகண்ட் ஹேண்ட் கார் விற்பாங்க. நமக்கு எந்த கார் வேணுமோ பண்ணா வாங்கிக்கலாம். ஆமா கார் தாமா. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. 14,000 வாங்கலாமா? ஆட் கேக்குறாங்க. ஆட்லாம் இப்ப பார்க்க முடியாது. இங்க நம்ம வேலை கார் இருக்கான்னு பாக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும். வாங்க அங்க பாட்டினா சீக்கிரம் ஓட. அப்ப புயல் வேகத்துல போறாங்க. எவ்வளவு கார்? இதுவும் 14,000 தான். 14,086. அந்த அம்மா எவ்வளவு சொல்லிச்சு? இருறா, இந்த கார் எவ்வளவுப்பா? 14,104. இது அந்த காரை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கார் அவ்வளவு பார்க்க லுக் நல்லா இல்ல. இந்த காரை வாங்கிக்கலாம் சார். பின்னாடி இருக்கேன் சார், பாருங்க சார். வாங்கிக்கலாமா? வாங்குவோம் வாங்க. நம்மளே பண்ணா ஓட்டின்னு போலாம். இல்ல கார் சாரி ஸ்கூலுக்கு ஆட் வந்துச்சு. இது மொபைல் கேம், நெட் கேம்னால டெவலப் பண்ணுங்க. நல்லாதான் இருக்கும் கைஸ் கேம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில் இந்த கேம் பத்தி நான் ரிவ்யூ சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கார் நம்மளே ஓட்டின்னு போலாம். நான் ரிப்பேர் ஷாப் கொண்டு போலாம். கார் டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். கார் எப்படி இருக்கு? 67% டர்ட்டி. கார் வாஷ் இன்னும் ஓபன் பண்ணல கைஸ். லெவல் 7 லெவல் 5க்கு போனா கார் ஷாப் பண்ணா ஓபன் ஆகுது. இப்போ வாங்க டோ எவ்வளோ 500 வேஸ்ட் பண்ண. நம்மளே வாங்க ஓட்டிலாம். நம்ம வாங்கின காரை நம்மளே பொண்ணு ஓட்டி பார்க்கலாம். எப்படி இங்க யாச்சும் நம்ம இஷ்டம்னா கார் டேமேஜ் ஆயிடும். அப்போ நம்ம திரும்பியும் பாத்தீங்கன்னா நம்ம கார் ரிப்பேர் பண்ணோம் கைஸ். ரிப்பேர் பண்ணா காசு கேட்பாங்க.
கண்டிப்பா அது 500 ரூபாய்க்கு மேலதான் வந்து பண்ணா கேட்பாங்க. அவங்க ஷார்ட் கட் சொன்னாங்க, நான் தெரியாம சுத்தின்னு வந்துட்டேன் பேசிக்கினேன். அதாங்க அப்படியே இப்ப ட்ரிஃப்ட் அடிக்கிறேன் பாருங்க. எப்படி ட்ரிஃப்ட்? நீங்க நம்ம ட்ரிஃப்ட் வச்சுன்னா நம்ம வண்டி நம்ம ஷோரூம் முழுப்போம். வாங்க இப்ப வந்து கார் வந்து இங்க பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணிட்டு கடையை திறந்துடலாம். ஓகே, கடையை வந்து பண்ணா திறந்தாச்சு. ஏன்னா கடையில யாராச்சும் போடணும் காய்ஸ், அப்பதான் சரி காய்ஸ். ஹோண்டா சிவிக், ஹோண்டா சிவிக் புட் ஆன் சேல். கார் டேமேஜா இருக்கா? ஆமா கைஸ், கார் டேமேஜா இருந்தா மக்கள் வந்து பண்ணா கஸ்டமர் வந்து பண்ணா வாங்க மாட்டாங்க. ஆனா ரிப்பேர் ஷாப் போட்டலாம். ரிப்பேர் ஷாப் நவுத்துரா ரிப்பேர் ஷாப் வாய் மேலே மாட்டுது கைஸ். சாரி. ரிப்பேர் ஷாப்புக்கு வந்து போனா கார் வந்து விட்டுலாம். பின்னாடியே தான் கைஸ் இருக்கு. அப்படியே ஒரு யூட்டன் ஸ்ட்ரெட் அப். ஐயோ ஐயோ, ஃப்ரண்ட் பம்பர் டேமேஜ் ஆயிடுச்சு கைஸ். இந்த கேம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்காரு. எனக்கு வரலையா, யாருக்கும் வராதான்னு தெரியல. அதே மாதிரி ஆங்கிள் வந்து போனா லெஃப்ட் ரைட் திருப்ப முடியாது கைஸ். இது முக்கியமா தான் கார் ஓட்டும் மட்டும் ஆங்கிள் வந்து லெஃப்ட் ரைட் திருப்ப முடியாது, மத்தபடி திருப்பிக்கலாம். சார், சாரி மேடம், ரிப்பேர் பண்ணுங்க மேடம். பாருங்க சொன்னா 1000 ரூபாய் வருது கைஸ். பாவம் ஏமாத்திச்சு கைஸ் அந்த பொண்ணு. 1000 ரூபாய், 14,000 1000 ரூபாய் போச்சு. பண்ணலாமா வேணாமா? பண்ண 4000 ரூபாய் தான் கைஸ் இருக்கு. இந்த காரை வித்தாதான் உண்டு. அப்பதான் நல்லா அடுத்த கார் வாங்க முடியும். காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் 6000, 6000, 4000, 13,000. சாரி, 6000, 16,000, 14,000. இதான் வந்து காரோட ஸ்டார்டிங் பிரைஸ். என்கிட்ட 3000 தான் இருக்கு. ரிப்பேர் பண்ணிட்டது வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 5 போகணும். இப்ப நான் வந்து லெவல் 4 இருக்கேன். ஏற்கனவே இந்த கேம் விளையாடிருக்கேன். போடலாம் தான் வந்து போட்டேன். பெயிண்டிங்க்கு லெவல் 7. கார் ரிப்பேர் மட்டும் தான் லெவல் 3 அன்லாக் ஆயிடும். கார் இப்போ சீக்கிரம் பண்ண முடியுமா? ரிப்பேர் ஆயிடுச்சு கைஸ். கார் ரிப்பேரிங்கா? ஓகே ஓகே. கடையை க்ளோஸ் பண்ணாம வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் கார் அப்படியே எடுத்துனே போயிடலாம். இது எப்படி தெரியுமா கைஸ்? கடையை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அதுன்னு திருடங்க வந்துருவாங்க கைஸ். கடையில கார் இருந்தாதான் வருவாங்க. சம்டைம்ஸ் எப்படின்னா கார் இல்லைன்னா கூட உள்ள நம்ம இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துன்னு போற மாதிரி சம்டைம்ஸ். லெவல் 7 இப்பதான்டா. ஐயோ, இப்பதான் டெலிவரி பண்ணுது. எனக்கு கொஞ்சம் என்னதான் பண்ணாலும் அந்த மாதிரி வண்டி ஓட்ட வரவே வராது. என்ன என்ன டேமேஜ் ஆயிருக்கு இதுலயே போய் செக் பண்ணிக்கலாம். என்ன டேமேஜ் ஆயிருக்கு? ஃப்ரண்ட் பேக் வேணாமா? வேணாம். எனக்கு என்னதான் இது பண்ணா சுத்தி போடலாம். வண்டி கார் ஓட்ட மட்டும் வரவே வராது. கார் இல்ல, வண்டி ஓட்டவே வராது. கேம்ல கேம் ரெண்டுத்துலயும் தான், ரியல் லைஃப்லயும் சரி இதுலயும் சரி. முக்கியமா கண்ட்ரோல் சரியில்லைன்னா வந்து பண்ணா வரவே வராது கைஸ் எனக்கு. இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் ஆகும் பாத்தீங்களா? கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. வாங்க இந்த காரை வந்து போனா சேல்ல போட்டலாம்னா அங்க போய் எங்க போறோம் பாருங்க. புட்டான் சேல். வேண்டா போடா. இப்பதான்டா பண்ணிட்டு வந்தேன். 14,000மா? இங்க பர்சன்டேஜ் ஓடுது பாத்தீங்களா? அது 50 கீழே இருந்தா கஸ்டமர் சத்தியமா வாங்கவே கண்டிப்பா வாங்கவே மாட்டாங்க. 50 கீழே போகாம பாத்துக்கோங்க. ஓகே 16,000. ஓகே புட்டான் சேல். கார் சேல்ல வந்து போட்டாச்சுலாம். தொடுக்க பாருங்க, கார் சேல்ல போட தெரிதுங்களா உங்களுக்கு? இங்க பம்பர் அடி வாங்கிருக்கு பாருங்க. டேமேஜ். வாங்க சார், வாங்க சார். சார் என் முன்னு வாங்க சார், வாங்க சார். கார் பார்க்கணும் வாங்க. இது ஒரு கார் தான் சார் இருக்கு. நல்ல கார். இது வந்து பண்ணாங்க பாருங்க. சக்கரத்துலாம் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட், வெள்ளையா ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுப்பாங்க. நைட் ஓட்டும் போது வந்து பண்ணா உங்க சக்கரம் மட்டும் தனியா லைட் தெரியும். வாங்க சார். ஐ வாண்ட் திஸ் கார். அதெல்லாம் கார்ல பாக்காதீங்க சார். அது டேமேஜ்லாம் இல்ல சார், சும்மா டிசைன் சார். 15,000 சார். 16,000 சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ண முடியாது. இருங்க நான் ஆட் போய் பார்த்துட்டு வரேன். இப்போ நெகோஷியேட் வந்து பண்ணா ஆட் வாங்கி பார்த்தாச்சு. நான் 16,000 சொன்னேன் கைஸ். அவர் வந்து பண்ணா 14,000 கேக்குறாரு.
நானே வாங்கினே 14,000 தான். அதே ரேட்டுக்கு வித்தனா எனக்கு லாபமே கிடைக்காது. 15,000 உங்களுக்கும் வேணா எனக்கு நான் 15,400 நோலெஸ். ஓகே நல்லது வாங்கிட்டா கைஸ். திரும்பியும் எனக்கு 14,000 15,000 வேணாம் 14,000க்கு தான் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி ஆட் பார்க்க முடியாது. ஒரு ஆடே தலை சுத்துது, திரும்ப இன்னொரு ஆட் வேற பார்ப்பாங்களா. இப்ப அங்க திரும்பி வந்து போனா நம்ம வந்து காரை போய் வாங்கிட்டு வரலாம். இந்த வாட்டி வந்து போனா நம்ம நெய்பர் வீட்டுக்குலாம் போவேன் கைஸ். ஸ்ட்ரெயிட்டா வந்து போனா கார் ஷோரூமுக்கே போயிடலாம். ஏன்னா நெய்பர் வீட்டுக்குலாம் போனா உடஞ்சு போன காரு, இடிஞ்சு போன காரு, சேத்துல விட்ட காரு, மரத்து மேல விட்ட கார் எல்லாம் விக்கிறாங்க. அது வாங்கி நம்ம தனியா ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அவங்க இதுக்கு வாங்காமலே இருக்கலாம். ஏன்னா 14,000க்கு கார் வாங்கினா வாஷ் பண்ணி ரிப்பேர் பண்றதுக்கே 14,000 போயிடுது. அதனால ஷோரூம் போயிடலாம், பஸ்ல வந்து போயிடலாம். இங்கதான் கைஸ் இருக்கு. இப்படி இப்படி போயா கார் ஷோரூம் வந்துடும் கைஸ். அது இருக்கு பாருங்க கார் ஷோரூம். இந்த கட்டு தானே அதோ இருக்கு கைஸ், கார் ஷோரூம் தான். இது பாருங்க கார் மார்க்கெட் வந்துச்சு பாருங்க, 10-15 கார் கரெக்டா. இவங்க வந்து புதுசாதான் கைஸ் கார் விற்பாங்க, பழசுனாக்கர். ஐயோ கார் கார் 12,000 தானே கைஸ். வாங்க கண்ண முடி வாங்கிக்கலாம். 12,000 தான். பக்கத்துலயே தான் இருக்கு. டக்கு வந்து பண்ண என்ன பண்ணிடலாம், ட்ரோ பண்ணிடலாம் நம்ம 500 ஓகே கைஸ். இப்போ வந்து நான் காரை வந்து வாங்கியாச்சு. இப்போ ஓட்டிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பாத்துலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்துலாம். செம்ம காரு வா, செம்மையா இருக்கு. வேன் அப்படியே கடத்தல் வேன் மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு இந்த காரு. வாங்க எப்படின்னு கேட்டுலாம் வாங்க. எவ்வளவு ரேட்டு? 61,000 போடா. நானே ஒரு கார் வித்து 7,000 8,000 தான் வாங்கினேன். இது 61,000. என்ன கார் கொஞ்சம் உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கே. கார் டீட்டெயில் பின்னாடி மட்டும் பாருங்க. பின்னாடி மட்டும் கொஞ்சம் ஒன்னும் பிரச்சனை எங்க வாங்க நம்ம பக்கத்துல தானே நம்ம. ஐயோ நானே உடச்சிருவேன் கைஸ். உடனா கூட இதாட்டி நேக்கா ஓட்டின்னு போனோன்னே. ஐயோ என்ன கைஸ் கார் இப்படி ஹெலிகாப்டர் மாதிரி போய் இருப்போம். ஐயோ 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 எங்கேயோ போத கார் கண்ட்ரோல்ல கைஸ். ஐயோப்பா சத்தியமா கண்ட்ரோல் வரல கைஸ். இந்த கேம் வந்து போனா அதிகமா ஸ்டக் ஆகும். எனக்கு மட்டும் தான் அது பாருங்க. நான் கரெக்டா தான் கைஸ் ஓட்டுறேன். அதே மாதிரி பாருங்க எப்படி ஸ்டக் ஆகுது பாருங்க. இப்படிலாம் இந்த ஆயாவும் வாங்குவான் காரை. கண்டிப்பா கார் ரிப்பேர் பண்ணித்தான். உண்மையான கார் வந்து ஸ்டக் ஆகுது. எங்கேயுமே ஓட்ட முடியல என்னால. ஒரு மாதிரி செம்மையா ஸ்டக் ஆகுது கைஸ். கார் இல்ல கேம். காரோட மேல கண்டிப்பா ஸ்டக் ஆகுது. கண்டிப்பா நீங்க வந்து நெட் அதிகமான நெட்ல தான் வந்து அந்த கார் வந்து ஓட்டணும் கேம் விளாண்டு. 12,000 போச்சு எல்லாம் கரியா போச்சு. 12,000 வாங்க போயிடலாம். சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுமா காரை. எவ்வளவு நேரமா ரிப்பேர் பண்ணி நம்ம இத பாருங்க. கண்டிப்பா என்ன பண்றது கடைசி கார் கைஸ். இதை மட்டும் கைஸ் கடைசி கார் கைஸ் இதான். இந்த காரை மட்டும் கஸ்டமர் எப்படியாச்சு நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு அந்த கேம் வந்து முடிச்சுப்போம். கார் ரிப்பேர் பண்ணிட்டு நான் அங்க போய் சேல்ல போட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே கார் தொந்தாச்சு. காரை வந்து ஓபன் பண்ணிப்போம். காரை சேல்ல போட்டுருவோம். 12,000க்கு வாங்கியிருக்கேன். அத வந்து நல்ல லாபமா 13,000 வித்து. அதுதான் வந்து கஸ்டமர் கண்டிப்பா வந்து பண்ணா 10,000 குறைச்சிட்டாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வருவாங்க வராங்க. முதல்ல ஒரு சார் கடைசி கடை க்ளோஸ் பண்ண போறேன் சார். வாங்க சார். போ சார் ஜூஸ் குடிக்கணும் இருங்க. உள்ள வந்து உட்காருங்க சார். உள்ள வந்து உட்காருங்க இருங்க. சேர் இருக்கா? சேர் இல்லையா? பரல சார். இங்க இருக்கு பாருங்க. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏசி எல்லாம் இருக்கு கைஸ். வாங்க சார் உள்ள வந்து உட்காருங்க. விஐபி கைஸ். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சார். சொல்லுங்க என்ன வேணும்? என்ன காரா 13,700 ஒரு 5 ரூபாய் தானே. இல்ல 60 ரூபாய் தானே. விஐபி வேற எப்படி சொல்றது இல்ல.
எதுவும் சார் போங்க சார். கடைசி கஸ்டமரு ஆடை பார்க்கவும் இல்லை, டென்ஷன் ஆகுது கைஸ் ஆடை பார்த்தா. விஐபி தானே, ஏன் சார் லெஸ் பண்றீங்க? விஐபி போங்க சார். நன்றி சார், காரை வாங்கினதுக்கு நன்றி. நன்றி எங்க காரை வாங்கினதுக்கு நன்றி. பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரேன் சார், இருங்க சார். அப்போங்க சார், ஊர்ல வந்தா எனக்கும் போயிடும். இப்ப கடையை வந்து க்ளோஸ் பண்ணிருந்தா க்ளோஸ் பண்ண முடியாது. நான் அந்த கேமை முடிக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மணி 2 தான் ஆகுது. கரெக்டா 8 மணிக்கு 6 மணிக்கு தான் கடை க்ளோஸ் பண்ணும் பாருங்க. கிட்ட போறேன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து பண்ணா முக்கியமான காமிக்க மறந்துட்டேன், இருங்க. வீடு நினைச்சா கண்டெய்னர் உள்ள 4 பொருளை போட்டு வச்சிருக்காங்க. கண்டெய்னர்ல ஒரு இட்டு போன சோஃபா, ஒரு டேபிள்ல ஒரு சும்மா ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி சிங்க்கு, மேல வந்து ஸ்பைடர் மாதிரி 8 கால பூச்சி மாதிரி ஒரு 4 காலை வச்சு அது ஸ்டவ்வான். இங்க வந்து போனா இதை வச்சு குச்சி டப்பா மாதிரி இருக்காது பெட்டு. இங்க வந்து போனா ஒரு லேப்டாப்பு, இதுல வந்து போனா சேரா. ஓகே இங்க வர மேப்பு ஆராய்ச்சியாளர் இருப்பாரு. வாங்க படுக்க முடியுமா? முடியாது, என்ன டைம். ஓகே கைஸ், வீட்டை காமிச்சு இதெல்லாம் வந்து பண்ணா அந்த கேம் வந்து பண்ணா முடியுது. பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஃப்ரெண்டான கேம்லாம் வந்து பண்ணா வரும். இந்த கார் சிமுலேட்டர் வந்து பண்ணா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தது என்ன கேம் போலான்னு வந்து அதையும் கமெண்ட் சொல்லி